ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Hundai Murthy sir. ஓம்காரத்தின் உட்பொருள் யாது? ஓம் என்று உரைத்திடில் போதுமோ, அதன் உண்மை பொருள் அறியலாகுமோ என பாரதி கேட்கிறார். சுவாமிகள் அருள் கூர்ந்து விளக்க வேண்டும். முதலில் வார்த்தை இருந்தது, வார்த்தை ஆண்டவனாகவே இருந்தது, அது ஆண்டவனோடு இருந்தது. இதுதான் பைபிளில் ஓப்பனிங் சென்டென்ஸ். அப்போ அந்த ஓம் இல்லையா, அதுதான் அந்த வார்த்தை. ஓம் என்பது தான் ஆண்டவனாகவும் இருந்து முதலில் இந்த உலகம் பூராவும் இருந்து கொண்டிருந்த ஒரு ரெவர்பரேஸாக ரெசனேஸ் இருந்தாங்க இல்லையா. உலகம் பூராவும் ஒரே சத்தம்தான். ஆகாசத்தில் சத்தம் தான் இருக்குது. அது கீழே வர்றபோது சத்தமும் ஸ்பரிசமும், காற்று நம்மளை தொடுது. தண்ணியில் வர்றபோது டேஸ்ட் கூட வருது, கலக் புலக்குன்னு சவுண்டெல்லாம் வருது. நெருப்பில் ஏதோ ஒரு ஃபார்ம் வருது, நம்ம கேமராவில் பிடிக்கிற போது அதில் ஏதோ ஒரு ஃபார்ம் வருது. இந்த பூமியில் 5 பொருள் இருக்குது, ஆல் த 5 எலிமெண்ட்ஸ். பூமியில் ஆகாசமும் இருக்குது, காற்றும் இருக்குது, நீரும் இருக்குது, நெருப்பும் இருக்குது, மண்ணும் இருக்குது. ஸோ ஒரு மனிதன் பூர்ணத்துவத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் பூமியில் மனிதனாக பிறக்க வேண்டியிருக்கும். அப்போ தான் இந்த 5 எலிமெண்ட்ஸ், ஆல் த 5 எலிமெண்ட்ஸ் were so mixed up in him. When he walks, nature will itself raise up and say, here goes a man அப்படின்றது ஷேக்ஸ்பியரில் வருகிற டயலாக். ஆனால் மேலே இருக்கிறது என்ன? சத்தம். இது வரைக்கும் எல்லாரும் கடவுள் என்பது ஒரு உருவம் அப்படின்னு தப்பாக, அதாவது எல்லாருமே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சினிமாலெலாம் பார்த்துப்புட்டு அதில் வர்ற மாதிரி இயேசு, புத்தர், ராமர், கிருஷ்ணர், மாவீரர் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சத்தம்தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இருக்கிறது சத்தம். எவ்வளோ மகான்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் தவம் செய்கிற போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் அவங்க காதில் கேட்சி. மோசஸ் இருந்தார், அவர் சினாய் அப்படிங்கிற மலைக்கு போகிறாரு. போனால் அவருக்கு 10 கமாண்ட்மெண்ட்ஸுங்கிறாங்க, 10 விதமான கட்டளைகள் கிடைச்சது. அதுதான் அந்த கல்வெட்டில் இது பண்ணி 10 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த மாதிரி இந்த உலகத்தில் சத்தத்தை தவிர ஒன்றுமே இல்லை. அந்த ஓம்ங்கிற சத்தத்தை நீ எப்படி வேணாலையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். ஏயுஎம் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம், ஓஹெச்எம் அப்படின்னு அதை அர்த்தம் பண்ணலாம். அப்போது புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான்னு சொல்லலாம், இல்லை ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லலாம், இல்லை பாசிட்டிவ், நெகட்டிவ், எர்த்துன்னு சொல்லலாம். இந்த மைக் வேறு செய்யுதுன்னா இதில் பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்குது. இந்த கரண்ட்டுக்கு பின்னால் எங்கேயோ ஒரு எர்த் இருக்குது, ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்காக. அதுதான் அந்த எர்த்துன்றது பிரம்மான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த பாசிட்டிவ், நெகட்டிவ் இல்லையா, இதை சங்கர நாராயணன் இல்லை சிவசக்தி ஐக்கிய சொரூபினி அம்மாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதனால் இந்த உலகம் என்பது இந்த 3 விதமான கலவைகள், ஆல்ஃபா, பீட்டா, காமா, புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆர் நாம் இப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்டு நேரத்துன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதனால் இது வரைக்கும் ஆகாசத்தில் எவ்வளவோ சத்தங்கள் இருந்திருக்கு. எவ்வளவோ ரிஷிகள் தவங்கள்லாம் செய்கிற போது அங்கே இருக்கக்கூடிய சத்தங்களில் ஏதோ ஒரு சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்கு. அதனால் எந்த ரிஷியும் they are not the creators of the mantras, they are called மந்திரத்வஷ்டாஸ். மந்திரத்வஷ்டான்னா இருக்கிற ஒரு மந்திரத்தை வாங்கி உலகத்துக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணவங்கன்னு அர்த்தம். they caught it and gave it. ஒரே ஒரு மந்திரம் தான் யாராக இருந்தாலும் கிடைக்கும். அதனால தான் எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் காயத்ரி மந்த்ரா இது விஸ்வாமித்திர மகரிஷிக்கு கொடுக்கப்பட்டது, அனுஷ்டிப் என்று சொல்லக்கூடிய ஃபார்மேட்டில் இந்த மந்திரம் இருக்குது, ஜபி விநியோகா அப்படின்னும். எந்த மந்திரம் சொன்னாலையும் அந்த மந்திரத்தை யாருக்காக அருளப்பட்டதோ அவங்க பேரை சொல்லி அது என்ன மாதிரி பர்டிக்கல் ஃபார்மில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஜபம் பண்ணுறதுங்கிற ஒரு பழக்கம் அதனால தான் வந்தது. இன்னும் எவ்வளோ சத்தங்கள் இந்த பரமண்டலத்தில் இருக்கலாம், ஆனால் எல்லாமே உலகத்துக்கு வந்துச்சான்னு நமக்கு தெரியாது. ஏதோ சில வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி சொல்லுகிற எல்லா மந்திரங்களும் கூட மேலே இருந்த அந்த 3 சத்தங்கள் இருக்கு இல்லையா, ஏவிஎம், ஓஹெச்எம், ஏதோ ஒன்று, அதனுடைய பல்வேறு பெர்முட்டேஷன்ஸில் இந்த உலகத்துக்கு கிடைச்சது தான். இருந்தது 3 வார்த்தைகள், அது விதவிதமாக போடுற போது வரும். இப்போ நம்ம சைவ சித்தாந்தத்தில் கூட ஓம் சரவண பவாய அப்படின்வோம்.
அந்த சரவண பவாயான்றதை அதோடு விட்டுற மாட்டான், அதை மாற்றி மாற்றி சொல்லுவான். சபா வரணா, வரண சபா என்னன்னு சொல்லுவானுங்க அதை. அந்த மாதிரி இருக்கிற சத்தங்கள் வேரியஸ் பெர்முட்டேஷன் காம்பினேஷனில் பல்வேறு விதமாக மாற்றி மாற்றி நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. ஸோ சத்தம் உலகம் பூரா இருக்குது, உலகம் பூரா எல்லாம் சத்தம்தான். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தை அம்மா கிட்டேருந்து வெளியே வர்ற போது கயாமையான்னு கத்திக்கின்னு தானே வருது. அப்போ சத்தம் இல்லாத உலகம் கிடையாது. நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குற போது தாயாருடைய கர்ப்பத்தில் இருக்கிற போதே சிவசக்தி ஆண்டு மாலவன் பொருந்திட்ட முதன்மை அவதாரமாக அவனி தன்னில் அவதரித்தாயின்னு வரும். சிவன், சக்தி, மால்னா பெருமாள், இந்த மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம் அப்படின்னா என்ன? விநாயகன், தனக்கு மேலே யாரும் கிடையாதுங்கிறார். ஆதி அவதாரமாக தான் நீ பிறந்த அப்படின்றான். அப்போது ஏதோ ஒரு ரிமோட் வில்லேஜ் ஆஃப் நாசகா டிஸ்ட்ரிக்டில் தாயாருடைய கர்ப்பத்தில் பிறக்கிற போது நாம் சிவன், சக்தி, பெருமாள் மூணும் சேர்ந்த ஒரு அவதாரமாக வந்திருக்கோங்கிறத அது கன்ஃபார்ம் பண்ணுது. சகாதேவன் ஜோசியத்தில் ஜித்துக்கலாடி, அவனுக்கு தெரியாததே கிடையாது. ஆனால் அதை நாம் புரிந்து கொண்டு அந்த நிலைகளை அனுபவிப்பதற்கான காலம் அந்தந்த கிரகம் வரணும். சூரிய தசையில் பிறக்கிறோன்னு வை, அதுக்கப்புறம் சந்திர தசை ஒரு 10 வருஷம், செவ்வாய் 7, ராகு 18, இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு எப்போ இந்த அனுபவங்கள் கிடைக்குது? நான் 1949 பிறந்தேன். எனக்கு 84 26 ஜனவரிக்கு இந்த அனுபவம் ஆஃப் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் சீயிங் தி டிவைன் இது கிடைக்கிறது. ஒரு 36 இயர்ஸில் கிடைக்கிறது. ஆனால் அதுக்கு முன்னாடி அனுபவங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம வாழ்க்கையில் நாம் பெறுகிற பல்வேறு அனுபவங்களே நமக்கு பிற்காலத்தில் புரிய வைக்கும். அந்த நேரத்தில் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, பிற்காலத்தில் தெரியும். ஓஹோ, we were always with God, there was not a moment when God was not watching usங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆட்டோபயோகிராஃபி யோகின்னு ஒரு புக்கை படித்து பாருங்கள். அதில் ஒரு பெரிய மகான் இருப்பார், லாஹிரி மாஹாசைன்னு சொல்லிட்டு. அவர் அந்த காலத்து ப்ரைவேட் ரயில்வேஸில் வேலை செஞ்சுருந்தார். கல்கட்டாலேருந்து அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு நைனிட்டால் பக்கத்தில் ஒரு ஊருக்கு வராரு. ஒரு நாள் அவருக்கே தெரியாமல் நடந்து போயின்னே இருக்கார். ரொம்ப நேரம் நடந்துட்டார். திடீர்னு ஒரு ஆள் வராரு, இந்த கிணத்துல இருக்கிற சர்பத்தை குடிங்கிறார். இவர் குடிச்சிட்டு கண்ண முடிக்கணுன்னே திடீர்னு பார்த்தா இமயமலையில் ஒரு குகையில் எல்லா மகான்களும் உட்காந்துருக்காங்க. மரத்தடியில் பாபாஜி என்ற ஒரு மகா சக்தி உட்காந்துட்டு இருக்குது. இவரை பார்த்த உடனே, நீ பிறந்து நான் உன்னை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இப்போ தான் அந்த நேரம் வந்திருக்கு. நீ இதுக்கு முன்பிறவியில் இந்த இடத்துல இருந்த, நீ இதுக்கு முன்பிறவியில் இருந்த குகை அங்கே இருக்கு, போய் பார்த்துட்டு வான்னு. இவர் போய் பார்த்தா அவருக்கு பார்த்த ஞாபகம் இல்லையோன்னு. அவர் எங்கே பூஜை பண்ணியிருந்தார், அவருடைய பழைய பிலாங்கிங் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரியா யோகாவை உலகமெல்லாம் பரப்ப வேண்டிய பொறுப்பு உனக்கு இந்த ஜென்மத்தில் இருக்குது. அதனால் நீ இங்கே தவம் பண்ணிவிட்டு ஊருக்கு போ அப்படின்னு சொல்லி அவரை திருப்பியும் கண்ணை மூட சொல்லி கொண்டாந்து விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ராஞ்சியில் இந்த கிரியா யோகா சென்டர்னு ஒன்று வச்சார். அவருடைய ஸ்டூடெண்ட்டு தான் தி ஆட்டோபயோகிராஃபி யோகிங்கிற புக்கை எழுதினவர். இவர் லாஹிரி மாசே ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர். அவருக்கு கீழே வந்தார் இல்லையா, அவர் தான் பரமஹம்ச யோகானந்தா அப்படின்றது. அவர் தான் அமெரிக்காலெலாம் போயிட்டு இந்த என்ன ப்ராசஸ் அதை பரப்பினவர். ராஞ்சியில் அவங்களுக்கு ஒரு சென்டர் இருக்குது, நான் அங்கே கூட போயிருக்கேன் நான். அதில் அந்த இமயமலையில் இருக்கிற பாபாஜி இவருக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருக்கார் லைஃப்பில். இவர் சாதாரணமாக இருப்பார், எங்கேயோ கல்கட்டாவில் ஏதோ ஒரு இடத்துல இருப்பார். இப்போ திடீர்னு அங்கே பாபா வருவார். இருக்க பாரு, ஆட்டோபயோகிராஃபி யோகி. இந்த குகைக்கு போனார்ல, அந்த அனுபவம் நீ பார்க்கலாம். பாபா சினிமாவில் அங்கே ரஜினிகாந்த் மேலே போவார், எல்லோரும் உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த காட்சி ஒன்று. அதுக்கப்புறம் இவர் உட்காந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கிற போது இவர் இருக்கிற இடத்துலையே கல்கட்டாலேயோ ராஞ்சிலேயோ அவர் வருவார். அவர் சிஷ்யராக வந்தவர் தான் பின்னால் அமெரிக்காலெலாம் போய் பிரசாதம் பண்ணின பரமஹம்ச யோகானந்தர். அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் இருப்பான். அவன் சொல்லுவான், சாமி நான் ஒரு வேளை ப்ரீமெச்சூராக இறந்து போயிட்டா, நீங்கள் உடனே நான் பிறந்த 48 நாளுக்குள்ளே என்னை எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டு
உங்ககிட்ட சேர்த்துக்கணும், இல்லைன்னா நான் உங்களை மிஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ப்ராமிஸ் வாங்கின்னு போகிறான். அவன் இறந்து போயிடுறான். இவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு குறிப்பிட்ட ஊரில் போய்ட்டு தன் கை இப்படி வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு இப்படியே போயிட்டே இருக்கார். ஒரு குறிப்பிட்ட தெருக்கிட்ட வர்றபோது கை இப்படி ஆடுது. அந்த தெருவில் ஒரு வீட்டுக்கிட்ட போன உடனே கை வேகமாக ஆடுது. அப்போ அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது குழந்தை பிறந்திருக்கா அப்படின்றாரு. ஆமாம் அப்படின்றாங்க. இந்த பழைய பையனுக்கு இருந்து ஒரு மச்சம் புதுசாக பிறந்திருக்கிற குழந்தைகிட்ட இருக்குது. அதை வச்சு அவர் ஐடென்டிஃபை பண்ணுவார் அப்படின்னு அதில் ஒரு நிகழ்ச்சி இருக்குது. Guruji, I fell at his feet with an imploring gesture. Please promise that you won't leave your body now. I am utterly unprepared to carry on without you. Sri Yukteswar was silent but smiled at me so compassionately that I felt reassured. Reluctantly, I left him. Master, dangerously ill. This telegram from Audi reached me shortly after my return to Serampore. Sir, I wired my Guru frantically. I asked for your promise not to leave me. Please keep your body, otherwise I also shall die. Be it as you wish. This was Sri Yukteswar's reply from Kashmir. Sri Yukteswar's eyes were turned piercingly on mine. You must appear. His tone was coldly peremptory. We should not give cause for your father and other relatives to criticize your preference for ashram life. Just promise me that you will be present for the examinations. Answer them the best way you can. Uncontrollable tears. நிறைய போயிட்டே இருக்கும். ஓகே, இந்த புக்கு நம்ம லைப்ரரியில் இருக்குது, படிங்க. இப்படி ஒவ்வொருத்தருடைய லைஃப்லேயும் அவங்களுடைய விட்டுக்குறை தொட்டக்குறையில் இருக்கிற யாரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் கைடு இருப்பாங்க. அதாவது இவர் மறந்து போனால் கூட அங்கே இருக்கிற இவரை கூப்பிட்டு அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து அங்கே கொண்டு போய் அவருக்கு ஜூஸ் அந்த சர்பத் கொடுத்து எல்லாம் சொல்லி தான் வேலைன்னு அனுப்புகிறாரு இல்லையா. அந்த மாதிரி நடக்கும். இப்போது வெங்கட்ராமன் மதுரையில் ஒரு சின்ன பையன், அவங்க அங்கிள் ஒருத்தர் வர்றார் வீட்டுக்கு. அங்கிள் எங்கேருந்து வரீங்கன்றார். நான் அருணாச்சலத்துலேருந்து வரேன். ஸோ அவருக்கு ஒரு பாஸ்வேர்டு மாதிரி அருணாச்சலன்றது. உடனே அவருக்கு ஒரு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது. அண்ணன் வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுத்த பணத்தில் அவர் வேலூருக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு மீதி பணத்தை அங்கே வச்சுட்டு நான் எங்கள் அப்பாவை தேடி போகிறேன்னு சொல்லி கிளம்பி வந்துடுறாரு. வர்ற வழியில் விழுப்புரத்துக்கிட்ட ஒரு முஸ்லீம் பக்கிரி வேஷத்தில் முருகர் வர்றாரு. வந்துட்டு கால்ரால்லாம் இருக்குது வேலூரில், இப்போ அங்கே போகாத, விழுப்புரத்தில் இறங்கி போ, திருவண்ணாமலை ரொம்ப கிட்ட அப்படிங்கிறான். இந்த இறங்கிட்டு ஒரு கோயிலில் போய் நைட் படுத்துக்கிறாரு. மறுநாள் கோயிலில் சாப்பிட்டுட்டு பிரசாதம் அந்த ஐயர்கிட்ட காதில் இவர்கிட்ட இந்த கடுக்கனை அடமானம் வச்சு எனக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு விழுப்புரம் டு திருவண்ணாமலை பஸ் சார்ஜுக்கு மாத்திரம் காசு கொடுங்கன்றாரு. ஐயர் ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு. ஒரு காது கடுக்கன்னு அடமானம் இவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்னு. வெளியே வந்தோடனே நம்ம தான் திருப்பியும் ஊருக்கே போக மாட்டோமேனு அதை கீச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலை வர்றாரு. வந்த உடனே ஒரு பாதாள லிங்கம், அவ்வளோ பெரிய திருவண்ணாமலை கோயில் இருக்குது, ஒரு முள் புதரெல்லாம் முண்டி கிடந்த அந்த பாதாள லிங்கத்துக்குள்ளே போய் உக்காண்டார் அப்படியே. ஸோ ஒரு பல நாள் அப்படி இருக்கார். ஒரே இருட்டு, அங்கே பாம்பு தேலெல்லாம் இருக்குது, உடம்பெல்லாம் குழவி குத்தி இருக்குது. ஒரு பெரிய மகான் சேஷாதிரி சுவாமிகள்னு சொல்லி அவருக்கு இந்த காட்சி தெரியுது. கடவுள் சொல்லியிருப்பார். அதனால் அவர் ஒரு அரிக்கன் லைட்டை தூக்கின்னு ஒரு அசிஸ்டண்ட்டை கூட்டின்னு ஜேமாய் போயிருக்கு ஒரு கால் உட்காந்து அவர் அப்படியே தூக்கின்னு போய் உடம்புல இருந்தால் அந்த குழவி கட்ச முள்ளுகள் எல்லாம் தூக்கி இதுக்கெல்லாம் மருந்து போட்டு அதுக்கப்புறம் வெங்கட்ராமனாக இருந்தவருக்கு இவர் தான் பாலாரமணர்னார். அப்போ எங்கேயோ மதுரையில் இருந்த ஒரு ஆள் எதுக்காக திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னா அந்த பாதாள லிங்கம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு தான் அவர் தான் இருக்கும். அதனால் அந்த விட்டக்குறை தொட்டக்குறையில் திருப்பியும் அந்த பாதாள லிங்கத்துக்கிட்ட வராரு, அந்த எனர்ஜியை திருப்பி வாங்கிக்கிறாரு, அவருக்கு அது கண்டினியூ ஆகுது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைடிங் ஸ்பிரிட் இருக்கும். இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் கைடிங் ஸ்பிரிட் இருக்கும். அது ஒன்று கரெக்டாக கண்டுபிடிச்சி அதனுடைய போக்கில் கொண்டு போகும். யாருக்கு எப்படி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது, ஆனால் கிடைக்கும், யாராக இருந்தாலும் கிடைக்கும். இப்போ எனக்கு 36 வயசில் ராகவேந்திரர் மூலமாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து கிடச்சிது. ஆனால் 36 வயசு வரைக்கும் நான் ஸ்பிரிச்சுவலாக இல்லையானா இருந்தேன். நான் அதாவது எல்லாமே கடவுளுடைய பிளானில் இருக்கும். ஒன்று ஒரு பாரம்பரியமான வேதமெல்லாம் தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பிறந்தேன், அதுவே ஒரு பிளெஸ்ஸிங் தானே. இல்லைனா இந்த பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லையா, பிறந்தோம். அதுக்கப்புறம் என்னை கோயம்புத்தூரில் கொண்டு போய் ராமகிருஷ்ண மிஷனில் படிக்க விட்டாங்க.
அண்டு ஃப்ரீயாக தான் படித்தேன். அப்போ அங்கே வந்து ராமகிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுற வேலை எனக்கு கிடைச்சிது. அந்த ஸ்ட்ரெயினில் கற்பூரம் காட்டுறது, அதெல்லாம் வந்து எல்லாருக்கும் தீர்த்தம் கொடுக்குறது, சடாரி வைக்கிறது, இந்த வேலைலாம் எனக்கு கிடச்சிது. எப்போது வெக்கேஷனில் எங்கள் ஊருக்கு வந்தால் அங்கே ஒரு பழைய கால தர்மராஜா கோயில் இருந்துச்சு. அங்கே ஒரு ஆள் இருந்தார், வெங்கட சுப்பையா செட்டியார்னு. அவர் கோமட்டி செட்டியாராக இருந்தால் கூட பஞ்சகச்செல்லாம் கட்டினு ஐயங்கார் மாதிரி தான் இருப்பார். அவர் எங்கேனா வெளியூர் போகிறபோது என்னை நீ பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு போவார். நான் அந்த கோயில் அவர் வர்றதுக்குள்ளே சூப்பராக பண்ணி பூஜைலாம் பண்ணி வச்சுருப்பேன். அதனால் எப்போ போனாலும் அந்த வேக்கன்சி நமக்கு தான் கிடைக்கும். இப்படி சின்ன வயசுலேருந்து இல்லைன்னு நான் ஏன் அந்த கோயிலில் போய் பூஜை பண்ணோம். அதுக்கப்புறம் நான் ஏன் அங்கே போய் பெருநாயக்கம்பாளையத்தில் ராமகிருஷ்ணர் சந்நிதியில் பூஜை பண்ணி அங்கே இருக்கிற சாமியாருங்களுக்கும் அவினாசிலிங்க செட்டியார் த ஃபவுண்டருக்கும் கூட நான் தீர்த்தம் கொடுத்து என் சடாரி வைக்கணும். இதெல்லாம் இப்படி அங்கே ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் லைஃப் தானேங்க. எல்லோரும் உட்காந்து ஒரு ஸ்லோகம் சொல்லணும், தூய்மை ஓ மாதாச்சா சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு மாதர் பேரை கன்னியான பாட்டு பண்ணோம். அதுக்கப்புறம் சாமியாரோ அவினாசிலிங்க செட்டியாரோ ஒரு அரை மணி நேரம் வந்து பலவிதமான மகான்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை பற்றியெல்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் சின்ன வயசில் கேட்குற மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்கும். காய்கறி வெட்டுறது, கக்கூஸ் கழுவுறது, பெருக்கிறது, முழுகிறது, ஸ்டடி ஹவருக்கு அப்புறம் இதெல்லாம் இருக்கும். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் ஸ்கூலு. அதானோடனே திருப்பி சாயந்தரம் கம்பல்சரி போய் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் அதானோடனே திருப்பியும் நைட்டில் ஒரு சத்சங்கம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் போய் தூங்கிடணும். அந்த மாதிரி எல்லோரும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹால் மாதிரி இருக்கும் இல்லையா, கிளாஸ் ரூம். அதில் ஒரு பாய் தலைக்காணி வச்சுன்னு படுத்துன்னு இருப்பாங்க, இல்லை ஜமக்காலத்தில் படுத்துன்னு இருப்பாங்க. நான் மற்ற பசங்களோடலாம் படுக்கவே மாட்டேன். வாட்டர் டேங்க் மேலே ஏறி படுத்துக்கிட்டு ஆகாசில் மயில் மேலே முருகர் போகிறத கற்பனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்பேன். வெக்கேஷனில் ட்ரெயினில் வர்றபோது எங்கூடியே முருகர் வராரு அப்படின்னு பார்த்துக்கினே வருவேன். ட்ரெயினில் அந்த ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே வருவேன். சரி, ஊருக்கு வந்தாக்கா இந்த வைகுண்ட ஏகாதசி, மகாசிவராத்திரிலாம் வரும். அப்போ எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கார்பன் பேப்பர் வச்சு அதில் விநாயகர் மாம்பழ கதையெல்லாம் எழுதி அதை எல்லாருக்கும் ஒரு காப்பி கொடுத்துட்டு நைட்டெல்லாம் தூக்கம் முழிக்கிறது, ஜாகாரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு உட்காந்துருப்போம். அங்கே வெக்கேஷ்னரி பைபிள் ஸ்கூல்னு ஒன்று இருக்கும். கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒரு 15 நாள் இல்லை 3 வாரம் பைபிள்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் பரீட்சைலாம் இருக்குது. அதெல்லாம் எழுதினா ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும். நான் ஒரு 7-8 பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு காஸ்பல்லையும் ஒவ்வொரு பரீட்சை வைப்பாங்க. அவங்க ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் அது ஒரு கிறிஸ்டின். அதுக்கப்புறம் நானும் இஸ்லாமிய காலேஜுக்கு வந்தேன். ஸோ ஒரு வகையில் ஹிந்து, அதுக்கப்புறம் முஸ்லீம், இது கிறிஸ்டின்து கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இஸ்லாமிய காலேஜுக்கு வந்ததுனால முஸ்லீம் ட்ரெடிஷன்ஸு யார், நாயகம்னா என்ன, இதை பற்றியெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள்லாம் கிடச்சது. ராமகிருஷ்ண மிஷனில் ஹிந்து கல்ச்சரில் இதெல்லாம் கற்றுக்கிற மாதிரி வந்தது. இப்படி லைஃப்பில் நமக்கே தெரியாமல் பலவிதமான அனுபவங்கள் நமக்கு வர ஆரம்பிச்சது. விதவிதமான அனுபவங்கள் வர ஆரம்பிச்சது. அதனால் ஏதோ 36 வயசு வரைக்கும் சாமி நம்மளை அம்போன்னு விட்டாருன்னு கிடையாது. இ வாஸ் ட்ராவலிங் வித் அஸ். நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வந்தார். அந்த 36 வயசுக்கு அப்புறம் நம்ம வரக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் டொமைனுக்கு என்னெல்லாம் தேவையோ கல்வியெல்லாம் கற்பித்தாய், நின்பால் நேயம் காண வைத்தாய்ன்னுவார் அருணகிரி. எதுக்காக? யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் அப்படின்னார். முருகருக்கு தேவைப்படுது, அதனால் கற்றுக் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி. வாழ்க்கையில் எல்லாம் கற்றுக்கிட்டு தான் வந்தோம். ஒன்றும் கற்றுக்காமல் வரல. எல்லாம் ஒரு நெசசிட்டியில் தானாகவே நடந்தது. நம்ம பிளானிங்குன்னு ஒன்றுமே கிடையாது. முன்னர் நமது சீனால் பிறந்தோம் இல்லை, முதலிடை கடையினும் வசத்தில் இல்லைன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டு பிறக்கலை இந்த குடும்பத்தில் தான் வரணுங்கிற மாதிரி. பிகினிங்கு, மிடில் அண்டு எண்டு மூணுமே நம்ம கண்ட்ரோல் இல்லை. அதனுடைய போக்கில் வரும். எஸ்டர்டே, டுடே, டுமாரோ அதனுடைய போக்கில் தான் நடக்கும். நம்ம ஒரு விட்னஸ் மாதிரி இருந்து நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ இப்படி நம்ம லைஃப் இருந்தது. ஒரு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தோம். மெட்ராஸ்க்கு வந்தோம். மெட்ராஸ்க்கு எனக்கு யாரையுமே தெரியாது. வந்து இறங்கினா ஒரு பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கடையே ஏறினா 3வது கடை வரத்துக்குள்ளே எனக்கு 250 ரூபா சம்பளத்தில் ஒரு வேலை கிடச்சிச்சு. ஸோ அதே கம்பெனியில் 10 வருஷத்தில் 6000 ரூபா சம்பளத்துக்கு போனேன் நான். ஏன்னா என்னால் அந்த கம்பெனி ரொம்ப பெரிய கம்பெனி ஆகிப்போச்சு. அண்ட் அதுக்கெல்லாம் காரணம் இருக்கும். இப்போ அந்த என்னுடைய ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இசாருன்ற ஊர், பஞ்சாப் ஹரியானா கிட்ட இருக்கிறவங்க. அவங்க வீட்டுக்கு யாரோ ஒரு வடநாட்டு சாமியார் வந்தபோது அவருக்கு சப்பாத்தியும் வெல்லும் கொடுத்துருக்குறாங்க. அவருடைய ஆசீர்வாதத்தில் இவங்க இப்படியெல்லாம் முன்னுக்கு வரணும்னு இருக்குது. அப்புறம் தான் தெரியுது அந்த சாமியாரே நான் தான்ட்டு. சாமியார், ஐ கிவன் தம் எ பிளெஸ்ஸிங் தட் ஐ வில் மேக் யூ ரிச். அப்போ நானும் அவங்கக்கிட்ட வேலைக்கு போகிறேன். அவங்க ஒன்றுமே இல்லை. எங்கள் முதலாளியே ரிக்ஷாவில் தான் போயிருந்தேன் ஆரம்ப காலத்தில். நான் வந்து சேர்ந்த உடனே ஒரு குருட்டு அதிர்ஷ்டம்னு வச்சுக்கோ.
அப்போ தான் கெமிக்கோன்னு ஒரு கம்பெனி, கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் சொல்லி அமெரிக்காலேருந்து வந்து மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் இருக்கு இல்லையா, அதுக்கு டேன்கி அவங்க கீழே டார் ஆலிவர், சைமன் கார்வஸ் இந்தியா, லார்சன் அண்ட் டூப்ரோ இது மாதிரி பெரிய பெரிய கம்பெனிங்கெல்லாம் சப் கான்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த கான்ட்ராக்ட் நான் தான் எடுத்து கொடுத்தேன் எங்கள் கம்பெனிக்கு. அதனால் ஒரு 8 மாதத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு 75 லட்ச ரூபா லாபம் வந்துச்சா. அப்போ 250லேருந்து என் சம்பளம் அப்படியே ஸ்கைராக்கிட்டேனே போயினே இருந்துச்சு. அப்புறம் ரீஜனல் மேனேஜர் ஆகிட்டேன். 66 பிரான்ச்சு நான் தான் ஓப்பன் பண்ணி எல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு ஒரு பவர் ஆஃப் அட்டர்னியே கொடுத்துருந்தாங்க அந்த சேட்டுங்கெல்லாம். இஸ் ஆத்தரைஸ் டு ஏன்னா அப்பாயிண்ட்டு, டிஸ்மிஸ்ஸு, ஓப்பன் அக்கௌண்ட்ஸ், க்ளோஸ் அக்கௌண்ட்ஸு எல்லாம் பவர்ஃபுல். எல்லோரும் கேட்பாங்க அந்த சேட்டுக்கிட்ட, யாரோ ஒரு சவுத் இண்டியன் இவனை நம்பி இப்படியெல்லாம் எழுதி கொடுத்துக்கிறேன்னு. அவன் சொன்னான், எனக்கு தெரியும் அந்த ஆள் வந்து உனக்கு கொக்கோ கோலா வாங்கி கொடுப்பான், அவன் டீ கூட குடிக்க மாட்டான், ரொம்ப எனக்கு தெரியும் அவனுடைய ஆனஸ்டியை பற்றி அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணோம். ஸோ 78ல் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான இது ரத்தனிகி சாமியை தான் சொன்னார். ஸோ 83க்குள்ளே பெரிய அளவுக்கு பஸ்ஸு, லாரி, வேனு, ரீடிஸ்ட்ரிபியூஷன், சாக்கிதம் எல்லாம் பண்ணோம். பெருசாக சம்பாரித்தோம், எல்லாம் பண்ணோம். 83ல் கோயில் கட்டோம். லைஃப் சேஞ்ச் ஆக வேண்டிய டைம் வந்துச்சு, அவ்வளோதான். அப்படியே ஆன்மீகத்துக்கு இது காடு மூடு மகேந்திரகிரி தப்பம் அப்படி கொண்டு போய் விட்டுருச்சு. ஸோ இப்படி லைஃப்ன்றது நம்மளை மீறி தான் நடக்குது. நம்ம பிளானில் ஏதாவது இருக்கா, நான் ஏன் கோயில் கட்டணும், அந்த கோயில் கட்டினேன் 48வது நாள் எனக்கு ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து கிடைக்கணும், உடம்பு தனியாக ஆத்மா தனியாக ஏன் விட்னஸ் பண்ணோம், இப்படியெல்லாம் ஒவ்வொன்றுத்துக்கும் காரணக்காரியம் இருக்குது இல்லையா. ஒன்றுமே நம்ம பிளானில் இருக்காது, அது ரெண்டு போக்கில் நடக்கும். பட் எவ்ரி திங் வில் பி குட் ஃபார் அஸ். எல்லாமே ரைட் இன் இட்ஸ் ஓன் பிளேஸுங்கிற மாதிரி. ஏதோ இப்போ தான் என்னுடைய லைஃப்பில் டெஸ்டிங் டைம் எல்லாம் வருதுன்னு நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. என் லைஃப்பில் எப்பயுமே டெஸ்டிங் டைம் தான் இருக்கும், எப்பயும் டெஸ்டிங் டைம் இருக்கும். அதாவது இதில் அண்ணா நகரில் இருந்தபோது அவ்வளோ வசதியாக இருந்துட்டு இந்த 5 வருஷம் 4 வருஷம் போயிட்டு பந்து பார்த்தா எல்லாமே கோயந்தா. அப்போ எல்லாத்தையும் விற்க வேண்டி வந்தது. பஸ்ஸு, லாரி, வேனு, காரு, பங்களா எல்லாத்தையும் விற்க வேண்டி வந்தது. நான் வாடகை வீட்டுக்கு போனேன் சௌந்தர்யா காலனியில், அதுக்கப்புறம் ஸ்ரீநகர் காலனியில் இன்னொரு வாடகை வீட்டுக்கு வந்தேன். இப்படி வாழ்க்கை பூரா சோதனை தான். இப்படி ஒவ்வொன்றா டெவலப் பண்ணி இன்றைக்கி இதெல்லாம் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். அப்போ ஆல் த்ரூ த லைஃப் சோதனைக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீ ஏதோ இந்த நேரத்தில் செட்டில் ஆகிட்டேன்னு நீ நினைக்கவே தேவையில்லை. அடுத்த பாயிண்ட்டுக்கோ. After answering many questions, I was addressed by a lad named Kashi. He was about 12 years old, a brilliant student and beloved by all. "Sir," he said, "what will be my fate?" "You shall soon be dead," the reply came from my lips with an irresistible force. "If I die, will you find me when I am reborn and bring me again to the spiritual path?" he sobbed. "Yes," I promised. "If the Heavenly Father lends his aid, I will try to find you." My love for Kashi and the pledge to find him after death night and day haunted me. No matter where I went, his face loomed up before me. I began a memorable search for him, even as long ago I had searched for my lost mother. Using a secret yoga technique, I broadcasted my love to Kashi's soul through the microphone of the spiritual eye, the inner point between the eyebrows. With the antenna of upraised hands and fingers, I often turned myself round and round, trying to locate the direction in which he had been reborn as an embryo. I intuitively felt that Kashi would soon return to earth, and if I kept unceasingly broadcasting my call to him, his soul will reply. For the first time, there was no response. I thrilled to detect electrical impulses trickling down my fingers and palms. These currents translated themselves into one overpowering thought from a deep recess of my consciousness. I am Kashi. ஸோ இந்த மாதிரி அவர் தேடினே இருக்கார். அப்போது நான் சொன்ன மாதிரி தான் கை ஆடுது. ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கிட்ட வந்தோடனே அப்போ அந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி அவனை தன் கூட சேர்த்துக்கிறார் திருப்பியும். அந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. யார் தேடுறானோ அவனுக்கு கிடைக்கும். யாரோ ஒரு வெள்ளக்காரன் 1830s அந்த ரேஞ்சில் வந்து உண்மையை தேடி இந்தியாவுக்கு வரான். உலகம் பூரா எல்லா இடத்துக்கும் போகிறான். அதில் காஞ்சிபுரம் பெரியவர் இருக்கார் இல்லையா, அவர் இங்கே செங்கல்பட்டில் முகாமிட்டிருக்கிறார். அப்போது வெங்கட்ராமன் சொல்லிட்டு ஒரு ஆள் இவரை கூட்டின்னு போகிறார். டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் பண்ணுறதுக்கு அதை கூப்பிட்டு போகிறாரு. அப்போ காஞ்சி பெரியவர்கிட்ட இவன் ஒரு டிஸ்கஷன்,
நீங்கள் எனக்கு குருவாக இருக்க முடியுமா அப்படின்ட்டு. அவர் சொல்கிறார், இல்லை நான் ஒரு மடாதிபதி, தனிப்பட்ட முறையில் யாரையும் நான் அக்செப்ட் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் எனக்கு யாராவது நல்ல குருவை சஜஸ்ட் பண்ணுறீங்களா? உனக்கு கைட் பண்ணுற அளவுக்கு 2 பேர் தான் இருக்காங்க. ஒருத்தர் வடநாட்டில் இருக்கார், அவர் உனக்கு கொடுக்க மாட்டார் உபதேசம், இந்துஸ்க்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டார், தேவரா பாபா. இன்னொருத்தர் திருவண்ணாமலையில் இருக்கார், இது இந்த ஹோலி ஹில் ஆஃப் பீகான்னா மயில் மலை, அங்கே இருக்கார். அவர் ஒன்று இது பண்ணுவார். ஸோ நீ அவர்கிட்ட போனேன்னா உனக்கு நல்லது நடக்கும். அண்ட் சொல்கிறார், ப்ராமிஸ் மீ தட் யூ வில் நாட் லீவ் இந்தியா வித்தவுட் மீட்டிங் ரமண மகரிஷி அப்படின்னு. சரி நீ தான். ஆனால் இவன் பாம்பேக்கு போயிட்டு மறுநாள் காத்தால கப்பல் ஏறுறதுக்காக ரெடி ஆகிட்டான். அன்றைக்கி நைட்டு இவனுக்கு ஹை ஃபீவர் வருது. பரமாச்சாரியார் அவனுடைய ரூமில் வந்து, நீ என்கிட்ட என்ன சொன்ன, வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், நீ ஏன் வந்து ஊருக்கு போகிற அப்படின்னு சொன்ன உடனே அவன் திருப்பியும் வரான். வந்துட்டு ரமண மகரிஷியை தேடி திருவண்ணாமலைக்கு போகிறான். அங்கே ரமண மகரிஷியை பார்க்குறான். ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஒன்றும் இம்ப்ரெஷன் வரல. அதுக்கப்புறம் அங்கேயே தங்கியிருந்து அவர் கூட அந்த கூட இருந்தவங்ககிட்டலாம் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது, பேசுகிறது, வர்றது, இப்படிலாம் பண்ணி அவனுக்கு ஒரு நாளைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிது, அவன் எதை தேடினானோ. ஸோ அந்த பால்பரண்டனை வச்சு தான் ரமண மகரிஷியுடைய அந்த ஆசிரமும் வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு. அதுதான் முதல்ல சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியாங்கிற புக்கு. அதனால தான் ரமணரை எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிது. வெளிநாட்டுக்காரங்களாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள். ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்தால் நம்ம போவோம், அந்த சாமிக்கிட்ட போய் சேர்ந்துருவோம். யார் என்ன சொல்லி, இப்போ நான் எவ்வளோ சாமிக்கிட்ட போய்க்கிறேன், கோடி சாமிகிட்ட போயிருக்கேன். ஏன், நான் ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்தபோது அவர் குரு தோத்தாபுரியாக இருந்தார், அந்த விட்டகுறை தோட்டக்குறை அவர்கிட்ட போகிறோம். நான் வந்து வியாக்கிரபாதராக இருந்தபோது பழனியில் இந்த சிலை பண்ணின இந்த போகர் இருக்கார் இல்லையா, அவர் ரத்னகிரியில் பிறந்திருக்காரு. அதனால் நம்ம அவர்கிட்ட 1968 போகிற மாதிரி வருது. கன்னியாகுமரி மாயம்மா கிட்டே போகிறோம். நான் ராமராக இருந்தபோது சபரியாக இருந்தவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மா, அவங்கக்கிட்ட போகிற மாதிரி வருது. நான் ராமராக இருந்தபோது ராவணனாக இருந்தால்தான் பொன்னையாசாமி, அவர்கிட்ட போகிற மாதிரி வருது. இப்படி எவ்வளோ மகான்களை நான் பார்த்தனோ எல்லாருக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி நான் யாரை பார்க்குறனோ அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருந்திருக்கும். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு அப்போ அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட்டு டாக்டர் சொருப்பாராணின்னு பாஸ்டனில், விசாகப்பட்டினத்து பொம்பளை, அவள் கேன் ஐ ப்ளே வீணா பிஃபோர் யூன்றா. வீணை வச்சுருந்துக்கா, என் கண்ணில் ஏகலைவன் தேடுறான். அவள் பாடி முடிச்ச உடனே நான் கேட்குறேன், உனக்கும் ஏகலைவன் சொன்னேன். ஹவுஸ் சேஞ்ச், எனக்கு சின்ன வயசுலேருந்து ஏகலைவன் தான் மைண்டில் வந்துக்கிட்டு இருக்குன்னு. அப்போ நான் துருணராக இருந்தேன், அந்த ஆத்மா ஏகலைவனாக இருந்தது. அப்போ இருக்கிற சம்பந்தம் இந்த பிரிவில் அவள் டாக்டரு, நான் வந்து சாமியார், நாங்கள் மீட் பண்ணுறோமோ இல்லையா, எங்கே அமெரிக்கா, எங்கே பாஸ்டன், எங்கே நான் இருக்கிறோம். இந்த மாதிரி உலகம் பூராவும் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு அதிசயமான பிணைப்புகள் இருக்குது. இது ஆத்மாவினால் வரக்கூடிய பிணைப்புகள். பாடிக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாடி சம்மந்தம் இருந்தாக்கா நீ அவங்களுக்கு அப்பா பிள்ளையா அவங்க அப்பா அம்மாவெல்லாம் பிறப்பாங்க. உனக்கு ஆத்மாவில் சம்மந்தம் இருந்தால் தான் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலையும் அவங்கள நீங்கள் மீட் பண்ணுற மாதிரி அந்த அனுபவங்களெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இப்போ ரமண மகரிஷிக்கிட்ட இவன் போகிறான், காஞ்சி பரமாச்சாரியர்கிட்ட போகிறான். அவன் எந்த ஊருக்காரன், அவன் ஏன் பரமாச்சாரியர்கிட்ட போகிறான்? ஏன்னா அவன் சீரியஸாக தேடின்னு இருக்கான். அப்போ யார் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு கடவுள் நினைக்கிறாரோ அவங்கக்கிட்ட கொண்டு போவாங்க. மேபி பயாலாஜிக்கலாவோ இல்லை முன்ஜென்மத்திலேயோ சம்மந்தம் இருந்திருக்காது. ஆனால் அவன் தேடுவது உண்மை என்பதனால கடவுள் யார் மூலமாகவோ கைட் பண்ணி அவங்கள பரமாச்சாரியர்கிட்ட கொண்டு போவார். அதுக்கப்புறம் பரமாச்சாரியார் அவனை பாம்பேயில் போய் தட்டி விடுவார், நீ வர போய் பாருன்னு சொல்லிட்டு ரமணர்கிட்ட வருவான். அங்கே என்னெல்லாம் அனுபவங்கள் கிடைக்கிது, இந்த மாதிரிலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அவன் எல்லார்கிட்டையும் போகிறான். he was impressed with few, he was not impressed with few. ஒரு சில பேர்லாம் வாயிலேயே வடை சுட்டுன்னு இருப்பாங்க, அந்த மாதிரி சாமியாருங்களையும் அவன் நிறைய பேர் பார்த்துருக்கான். அதே மாதிரி ஓரளவு சென்சிட்டிவாக இருந்து, இப்போது நார்த் இந்தியாவில் அமிர்தசர் போகிற வழியில் ஒரு பெரிய ஆசிரமம் இருக்குது, ராதா சுவாமி சத்சங்கன்னு சொல்லுவாங்க. அது அந்த ராதா சுவாமி சத்சங்கினுடைய ஃபவுண்டர் இல்லையா, அவரை போய் இவன் மீட் பண்ணியிருக்கான். அவரை பற்றி ரொம்ப ஹையாக எழுதுகிறான். அங்கே இருக்கிற டிசிப்ளின், அங்கே இருக்கிற சிஸ்டம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கான். அதே மாதிரி இவன் போகிற போது ஒரு சண்டிதாஸ் அப்படின்னு ஒரு பெரிய ஆளை மீட் பண்ணுறான். இவன் வந்து ஒரு ஓட்ட வண்டியில் போயின்னு இருக்கார். அந்த காலத்துலலாம் ரோடே இருக்காது இல்லையா, ஒரே டஸ்ட்டு மணலில் ஒரு ஓட்ட ஜீப்பில் போயின்னு இருக்கார். அப்போ பஸ் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு இடத்துல ஒருத்தர் இருக்கார். அவர் பெங்காலிலேயே ரொம்ப பெரிய ஆள், சண்டிதாஸ்ன்னு பேர். அவர் அம்பாள் உபாசனை பண்ணுறவர். அவரை சந்திக்கிறான். இது மாதிரி பல பேரை சந்தித்த அனுபவங்கள் தான் அந்த சர்ச் அண்ட் சீக்ரெட் இந்தியா. நீங்கள் அதை பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம ராம் சரத்குமார் சாமியுடைய குரு,
அவர் பேர் வந்து கஞ்சங்காடு ராமதாஸ் சாமின்னு பேர், பெரிய மகான். அவர் முதல்ல காசர்கோடில் இருந்தார். அண்டு கடவுளை தேடிக்கிட்டு பத்ரி அங்கே இங்கெல்லாம் போகிறாரு வர்றாரு, பலவிதமான அனுபவங்கள்லாம் கிடைக்கிது. திருப்பியும் அந்த குகையில் வர்றாரு. அவரை தேடி ஒரு 3 குழந்தைங்களோடு வந்து சேர்றா. காசர்கோடை விட்டு கஞ்சங்காடில் வந்து ஒரு தோப்பில் அவங்க ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் ஆனந்த ஆசிரமம்னு சொல்லக்கூடியது. கஞ்சங்காடில் இன்றைக்கும் இருக்காது. ஸோ அந்த கஞ்சங்காடில் இருந்த ராமதாஸ் சாமி கிட்ட தான் ராம் சரத்குமார் சாமி போய் அவர் கைட் பண்ணி திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தாருங்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த கஞ்சங்காடு ராமதாஸ் சாமிக்கு குரு யாருன்னா அவங்க அப்பாவே. அவங்க அப்பா இவருக்கு ராமதாரக மந்திரத்தை கொடுத்து இதை சொல்லுன்றார். இவர் பிஸ்னஸில் இருந்தார், துணி வியாபாரத்தில். எக்கச்சக்க கடன் ஆகி போகுது. அப்பா கிட்ட மந்திரம் வாங்கி சொன்னோடனே யாரோ ஹெல்ப் பண்ணுறாங்க, கடன்லாம் தீர்ந்துச்சு. அதனால் இந்த லைஃப் வந்து ராமர் கொடுத்தது, அதனால் இனிமேல் நம்ம பிஸ்னஸ் எல்லாம் வேணான்னு ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதிடுறாரு, நான் போகிறேன் ராமனை தேடின்னு சொல்லி. இப்படி பலவிதமான அனுபவங்களால் அவர் வர்றார். இன்றைக்கும் ஆனந்த ஆசிரமம் அங்கே இருக்குது, சிம்பிளாக இருக்கும், நல்ல ஆசிரமம். அவர்கிட்ட போனவர் தான் ராம் சரத்குமார் சாமி. அந்த ட்ரைனிங்கெல்லாம் சுடுகாட்டில் சுற்றின்னு இருந்தபோது அந்த ஐஜி பரமகுருவை அவர் இந்த சாமி சொன்னார், ஞானானந்தகிரி கைட் பண்ணி அவர் 2 போலீஸ்காரங்களே இவர் எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறாங்கன்னு பாரா போட்ட பின்னால் சில பேர் சிவகாசி விருதுநகர் நாடாரங்கெல்லாம் சேர்ந்து ஒரு இடம் இவருக்கு வாடகைக்கு எடுத்து கொடுத்தாங்க அந்த தேருக்கு பக்கத்தில். அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம்லாம் வசூல் பண்ணி இன்றைக்கி ரமணாசிரமத்துக்கு எதிர் சந்தில் பெரிய ஆசிரமம் கட்டிட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும். நான் அவருக்கு 1984 எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விட்டுக்குறை தொட்டக்குறை இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு சஷ்டிக்கு திருவண்ணாமலை போகிறேன். அப்போ சாமி சொல்கிறாரு, யார் விசிறி சாமியார் சொல்கிறாரு, யூ ஷுட் கோ டு ரத்தனகிரி, இஸ் காலிங் யூ நோ அப்படின்னாரு. நான் ரத்தனகிரிக்கு போகிறேன். அதாவது இந்த ஆளுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, 2 பேரும் பார்த்தது கூட கிடையாது ஒருத்தரையும். நாங்கள் போனோடனே சாமி இந்த மாதிரி பழனி ஒரு சீட்டு எழுதி கொடுக்குறாரு. நான் அதை எடுத்துன்னு பழனிக்கு போகிறோம். பழனி கோயிலில் அபிஷேகம் பண்ணிவிட்டு முருகனுக்கு கட்டுற கோமணம் இருக்கு இல்லையா, அதை ஒரு தட்டில் வச்சு ஒரு பூமாலை, சந்தனம், விபூதி எல்லாத்தையும் வச்சு என் கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இவர் சும்மா ஒரு துண்டு சீட்டு தான் கொடுக்குறாரு. ஏன் அங்கே அந்த போகர் பிரதிஷ்டை பண்ண முருகன் தானே அங்கே இருக்குது. இவர் அங்கே அப்பீல் பண்ணுறாரு, முருகன்கிட்ட அப்பீல் பண்ணுறாரு. அப்போ முருகன் எப்படி கொடுப்பான், அங்கே இருக்கிற ஐயர் மூலமாக ஒரு தட்டில். அந்த ஆளுக்கு என்ன புத்தி இருக்கும், எனக்கு கொடுக்கணும்னு ஏன் தோணுது இல்லையா, அதான் அந்த கனெக்ஷன்ன்றது. அதை எடுத்து நான் வரேன் வெடிகால 4 மணிக்கு கரெக்டாக சாமி வெயிட் பண்ணிருங்கிறார். வந்த உடனே அவர் ஒரு குகை வச்சுருக்கார் அவர் ரூமுக்குள்ளே. அங்கே போய் இந்த தட்டில் இருந்த அந்த கோமணம் மாலை எல்லாத்தையும் வச்சுட்டு சீட்டு எடுத்து எழுதுறாரு. நீ உலகம் பூரா போகணும், ஜனங்களுக்கு தொண்டு செய்யணும், ஆனால் இந்த கோமணம்லாம் உனக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா அதை கட்டி நீ எப்படி நீ ஏரோப்ளேனில் போவே, உலகத்தில் ஜனங்களெல்லாம் பார்ப்பேன். அதனால் இங்கேயே இருக்கட்டும், ஏதாவது ஒரு உத்தரவு வந்தால் பிற்காலத்தில் நான் உனக்கு தரேன்ட்டார். அதனால் நானும் பழனி ஆண்டவங்கிட்ட நேரடியாக கௌபின தீட்சை தான் வாங்கியிருக்கிறேன். ஆனால் அது இன்றைக்கும் அந்த குகையில் தான் இருக்குது, சாமிக்கிட்ட தான் அங்கே இருக்குது. எஸ் அலோடு மீ டு பி லைக் திஸ் நார்மல். ஜனங்க கூட இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்யறதுக்கான வழிமுறைகள் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் நமக்கே தெரியாத ஒரு அன்சீன் கைடன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நான் இதெல்லாம் வருவேன்னு எனக்கு ஏதாவது ஞாபகமா, இல்லை இந்த இடம் வாங்கணும், அந்த இடம் வாங்கணும், எவ்வளோ கோயில் கட்டணும், எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் நம்முடைய பிளானில் ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களும் சரி, டெஸ்டிங்கான விஷயங்களும் சரி, நம்ம எதாவது பிளான் பண்ணி இது மாதிரி நடக்கணும்னு சொன்னோமா, நல்லதாகட்டும் நெகட்டிவ் ஆகட்டும், எல்லாம் அதனுடைய போக்கில் நடக்கும். அதனால் நம்ம எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும். சம்ரஷ்ணாவில் ஒரு பாட்டுக்குது, தெய்வம் நடத்துகின்ற நாடகம் நீ சாட்சி மட்டுமே மனிதான்னு வரும். தெய்வம் நடத்துகின்ற நாடகம் இது தேவரும் அறியா பூடகம், என்ன செய்யும் நம் ஜாதகம், இறைவன் மனம் வைத்தால் சாதகம் சாதகம் என்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம், சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே மனிதா தெய்வம் நடத்துகின்ற நாடகம். கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன், அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம், இறையிடமேனோ ஊடல், இனிக்குமே அவன் பதம் கூடல், சிவசங்கரர் இது விளையாடல், அவன் சமைத்ததுதான் இந்த பாடல் தெய்வம் நடத்துகின்ற நாடகம்.
ரமண மகர்ஷியை தேடி அவன் போகிறான். யார்? பால்பிராண்டன் போகிறான். ரமணன் இந்த மாதிரி உக்காந்துருக்காரு. இவன் போய் எதிரில் உக்காந்துருக்கான். அவர் ஏதோ வளவலான்னு நமக்கு பேசி ஏபிசிடி கற்றுக் கொடுப்பாருன்னு அவன் போகிறான். அவர் ஒன்றுமே கற்றுக் கொடுக்கல, இப்படியே ஏதோ உட்காந்துருக்காரு. திடீர்னு இப்படி திரும்பி ஒன்று பார்க்குறாரு. அவர் கண்ணில் இருந்து ஒரு கரண்ட் மாதிரி வருது. இவன் எங்கேயோ தன் பாதிக்கப்பட்ட ஒரு I resolved to make a fresh attempt to force my questions into voice and to engage chat with this master. I confess that I feel too shy to tackle the sage myself. The disciple smiles compassionately. He leaves me soon and soon returns with the news that his master will be very pleased to grant the interview. I hasten back to the hall and sit down conveniently near the divan. The Maharishi turns his face immediately, his mouth relaxing into a pleasant greeting. Straight away, I feel at ease and begin to question him. The yogis say that one must renounce this world and go off into secluded jungles or mountains if one wishes to find truth. Such things can hardly be done in the West. Our lives are so different. Do you agree with the yogis? The Maharishi turns to a Brahmin disciple of courtly countenance. The latter translates his answer to me. The life of action need not be renounced. If you will meditate for an hour or two every day, you can then carry on with your duties. If you meditate in the right manner, then the current of mind induced will continue to flow even in the midst of your work. It is as though there were two ways of expressing the same idea. The same line which you take in meditation will be expressed in your activities. What will be the result of doing that? As you go on, you will find that your attitude towards people, events, and objects will gradually change. Your actions will tend to follow your meditations of their own accord. Then you do not agree with the yogis? I try to pin him down, but the Maharishi eludes a direct answer. A man should surrender the personal selfishness which binds him to this world. Giving up the false self is the true renunciation. How is it possible to become selfless while leading a life of worldly activity? There is conflict between work and wisdom. Do you mean that one can continue all the old activities in one's profession, for instance, at the same time get enlightenment? Why not? But in that case, one will not think that it is the old personality which is doing the work, because one's consciousness will gradually become transferred until it is centered in that which is beyond the little self. If a person is engaged in work, there will be little time left for him to meditate. The Maharishi seems quite unperturbed at my posture. Setting apart time for meditation is only for the merest spiritual novices, he replies. A man who is advancing will begin to enjoy the deeper beatitude, whether he is at work or not. While his hands are in society, he keeps his head cool in solitude. இன்னும் கொஞ்ச நேரம் படித்தாங்கன்னா நீங்கள் தூங்கிடுவீங்க. இதுதான் ப்ராப்ளம். இந்த ஃபார்மல் பாத் ஆஃப் உபதேசம் அதிலெல்லாம் போனீங்கன்னாக்கா யூ வில் நாட் பி ஏபிள் டு உங்களால் அதில் இம்மர்ஸ் ஆக முடியாது. அதனால் ஈஸியஸ்ட் வே என்னென்னா எதை செஞ்சாலையும் அதை பெர்ஃபெக்டாக செய்கிற வித்தியை கற்றுக்கணும், அவ்வளோதான். அதாவது தியானம் பண்ணணும், கற்பூரம் காட்டணும், மணி அடிக்கணும், ருத்ராட்சம் மாலை போட்டுக்கணும், அப்படியெல்லாம் நினச்சின்னு உட்காந்துருந்தேன்னா வேஷத்தில் போய் எண்டாகிடும். அது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் நிறைய இருக்குது. இப்போ இந்த இடத்துல அந்த என்ட்ரன்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இரும்பு இது வந்து அங்கே எங்கேயோ கிடந்தது, அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் கிடந்தது. இதே மாதிரி நுண்ணு கிடச்சது. அதை எடுத்து இந்த இடத்துல முதல்ல நட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், மீந்து போன ஓடுங்க இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் போடுங்க அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடிங்க, டபுள் கலர் பெயிண்ட் அடிங்கன்னு. அப்போ டபுள் கலர் பெயிண்ட் அடித்தாங்க. சொன்னேன், இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, அது ஓட்ட தெரிஞ்சால் நல்லா இருக்காது, அதனால் அதுக்குள்ளே ஏதாவது ஒரு வினைல் போடுங்கன்னு. ஸோ ஒரு வினைல் போட்டாங்க, உள்ளே பல்பு போட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு சாதாரண விஷயமும் உனக்கு தெரியலாம். இதுதான் தவம். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி பண்ணணும். ஒரு காஃபி போட்டேன்னா
உன்னை விட சூப்பர் காஃபி டீ யாரும் போடவே கூடாது. ஒரு உப்புமா பண்ணியானா அதை விட நல்ல உப்புமா யாரும் பண்ணக்கூடாது. நீ வந்து ஏனோ தானோன்னு சொல்லி ஆஃப் பேக்டாக ஒரு விஷயம் பண்ணுற போது அது தவிர்த்து கீழே வராது. எதை செய்கிறியோ அதை விட யாரும் நல்லா செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு மைண்ட் அதில் அப்படியே சோக் பண்ணி கொண்டு போகிறது இல்லையா, அதுதான் தவம் என்பது. இது ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக பண்ணிட முடியும். நீ தியானத்துக்கு உட்காந்துட்டு அதில் வந்து நமக்கு தியானம் வருது வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிறதுக்கு பெருக்கிறியா, சூப்பராக பெருக்கு. அந்த இடத்துல புக்கர் டி வாஷிங்டன் அமெரிக்காவில் ஒருத்தன் தான். அவன் ஒரு வேலைக்கு போனான். ஆனால் பெருக்கிற வேலை கொடுத்தாங்க. எல்லா இடத்துலையும் டஸ்ட்டு கூட கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணான். அப்போ அந்த ஆள் சொன்னான், நீ பெரிய ஆளாக வரணும். அவன் அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டே வந்தான். அப்போ இந்த பெருக்கிறது ஒற்றடிக்கிறது சின்ன வேலைன்னு நினச்சா அவன் அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆக முடியாது. எந்த வேலை செஞ்சாலையும் இதை விட யாரும் பண்ணக்கூடாது. ஒன்று வந்து பெர்ஃபார்மன்ஸு, இன்னொன்று எக்ஸலிங்குன்னு பேர். எக்ஸலிங்குன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சால் அதை விட நல்லா அந்த வேலையை யாருமே செய்ய முடியாது அப்படின்னா தான் எக்ஸலன்ஸ்னு அர்த்தம். அந்த மாதிரி செஞ்சவங்கெல்லாம் வாழ்க்கையில் பெரிய நிலையை அடைஞ்சிட்டாங்க. இது ஒரு சின்ன விஷயம். அதே மாதிரி இப்போ நம்ம பிள்ளையார் கோயில் ஏரியா இருக்குது. நம்ம இவங்க அருண் அவங்கெல்லாம் வந்து அங்கே கார்டன் மெயின்டைன் பண்ணுறாங்க. முதல்ல இருந்த கார்டனுக்கும் இப்போ இருக்கிற கார்டனுக்கும் போய் பாரு, எவ்வளோ அழகாக ஒரு லான் கொண்டாந்துட்டாங்க, நடுவில் எல்லாம் பண்ணாங்க, பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அது இப்போ இந்த பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன ஏரியா தான் பிள்ளையார் கோயில் ஏரியா இல்லையா. அந்த நம்முடைய ஹோட்டல் ரூம் இருக்குல்ல, லாட்ஸன்லேருந்து எடுத்து அந்த இருக்கும். அந்த ஏரியாவை எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லா பண்ணிடுறாங்களா இல்லையா. ஆளை வச்சு பண்ணுறோமோ நாம் பண்ணுறோமோ என்ன, அதை அழகு பண்ணிட்டோம், அதை நல்லா பண்ணணுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, அது ஒழுங்காக வந்து ஸ்ப்ரிங்க்லர் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட, தண்ணி காப்பாஞ்சோம். ஸோ அது போட்டு விட்டால் அது பட்டிக்கு வரப்போகுது. எப்பயும் 5 நாளைக்கு ஒருக்கா களை எடுக்கணும், அவ்வளோதானே. அப்போ சென்ஸ் ஆஃப் பியூட்டி அதில் நமக்கு கிடைக்கிது. அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தையும் நம்ம அழகாக பண்ணுற போது நம்ம தான் பிரம்மா. பிரம்மாங்கிறது எது எழுத்தண்ணி வச்சுக்கிட்டு உன் தலையில் கிறுக்கிறவன்னு நினைக்காத. நீ ஒரு வேலையை அழகாக செய்கிற போது நீ தான் பிரம்மா. யூ ஆர் அ கிரியேட்டர். அந்த கிரியேஷன் ஷுட் பி வெரி பர்ஃபெக்ட். அதனால் அது எதுவும் தியானம் பண்ணணும், மணி அடிக்கணும், பூஜை பண்ணணும், மடியாக இருக்கணும்லாம் நினச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீ இந்த ஆசிரமத்திலேயே எந்த வேலை செய்கிறியோ அதை அழகாக செய், அனுபவித்து செய். இது சின்ன வேலை பெரிய வேலைன்னு நினைக்காத. இது ப்ரொடக்டிவ் அன்ப்ரொடக்டிவ் இதனால் என்ன பெரிய லாபம்னு நினைக்காத. எ சென்ஸ் ஆஃப் பியூட்டி இஸ் எ ஜாய் ஃபார் எவர். அதனால் எல்லாத்துக்கு பின்னாலேயும் ஒரு சந்தோஷம் வரும். ஆரம்பத்தில் உனக்கு புரியாமல் போகலாம், ஆனால் வரும். ஆனால் நிறைய பேருக்கு இந்த பர்ஃபெக்டிங் லைஃப்புங்கிறது வர்றதில்லை. இப்போ அந்த காலத்தில் இருந்த ஃபேமிலிஸ் எல்லாம் பாரு, ஒரு காஃபின்றது அவங்களுக்கு ஒரு கலை. ஒரு பிபிரி காஃபி பொடியை எடுத்து நல்லா வானிலையில் போட்டு வறுட்டு அதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிக்கிட்டு வந்து அந்த அரைச்ச போது வாசனையும் மூக்கடிக்கும். அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு ஃபில்டரை வச்சுக்கிட்டு அதில் அந்த காஃபி தூளை போட்டு சுத்தண்ணியை போட்டு ட்ராப்பாக அது அந்த காஃபி பவுடர் வழியாக போகிற மாதிரி அந்த டிகாஷனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாலை அதில் போட்டுட்டு கரெக்ட் ப்ரொமோஷனில் சர்க்கரை போட்டுட்டு அதை அந்த வட்டா விட்டு ஆட்டி ஒரு காஃபி குடிக்கிறதுல எவ்வளோ ஒரு இது இருக்குது, பெர்ஃபெக்ஷன் இருக்குது இல்லையா. அதை விட்டு ஒரு காப்பி தண்ணியை வந்து கஞ்சி தண்ணி மாதிரி குடிக்கிறதுக்கு எதுக்கு நீ அதுக்கு பேசாமல் கஞ்சி தண்ணியை குடிச்சதில்ல. எல்லாமே அப்படி தான். குளிக்கிறியா, நல்லா குளி, என்ஜாய் பண்ணி குளி. நிறைய பேர் ஒழுங்காக குளிக்கிறது இல்லை, எல்லாம் சும்மா மூஞ்சி வரைக்கும் சோப் போட்டு வந்துடுவாங்க. அண்டு ஒரு ட்ரெஸ்ஸு பண்ணுறியா, நல்லா டெய்லி கந்தையானாலும் கசக்கி கட்டுன்ற மாதிரி நல்லா ஒரு க்ளீன் ட்ரெஸ்ஸு. நிறைய பேர் கிட்ட வந்தாவே ஒரு மாதிரி வேர்வை நாற்று அடிக்கும், ஏன்னா போட்ட துணியை திருப்பி போட்டுருப்பாங்க. கூரை ஏறி கோழி பிடி, அதுக்கப்புறம் வானத்துக்கீறி வைகுண்டத்துக்கு போகலாம். கூரை ஏறி கோழி பிடி, அதுக்கப்புறம் வானத்துக்கீறி வைகுண்டத்துக்கு போகலாம். சின்ன விஷயத்தையே செய்யாத சோம்பேறி பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுங்கிறது பாசிபிளே இல்லை. शिव ॐ शिव ॐ हर ॐ शिव ॐ शिवमेनुं सदा शिवा शिव ॐ शिव ॐ हर ॐ शिव ॐ अन्नैयुं नीये तन्दैयुं नीये அழகிய தீயே எமையருள்வாயே அருணகிரிநாதனே சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம் ஆதியும் நீயே
நீயே ஜோதியும் நீயே சுந்தரம் நீயே மதுரை சொக்கேசனே சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம் ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே பாரெங்கும் நீயே பனியிலும் நீயே ராமலிங்கேசனே சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம் நீரிலும் நீயே காற்றிலும் நீயே வானிலும் நீயே குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா